லைட் இப்படி இருக்கு கல்ல பார்த்து வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டோம்? ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்துட்டோமா? சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல இது வந்து காடுக்கு நடுவில் இருக்கு. இந்த சுத்து வட்டாரத்தில் இது ஒன்று தான் நல்ல ரெசார்ட்டு. நல்ல ரெசார்ட்டு ஃபுல் தீலா இருக்கு. வாங்க இந்த ரெசார்ட்டுக்கு வெளியில் எப்படி இருக்குன்னு வாங்க சுற்றி காட்டுறேன். இப்போ டைம் என்னடா? டைம் வந்து 12 மணி வந்து 9:50 9:50. வாங்க இந்த காடு இந்த ரெசார்ட் எப்படி இருக்கு, வெளியே எப்படி இருக்குன்னு வாங்க சுற்றி காட்டுறோம். நாங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு நாள் முதல் இது வந்துச்சு. என்னது? கரடி ஒரு நாள் நேற்று வந்திருக்கு. அது போக நானும் அஜய் என்ன தெரியுமா பண்ணோம், ஜாலியாக போயிட்டு ஸ்நாக்ஸ் டம்முன்னு குழியில விட்டு வண்டி எடுத்துட்டாங்க. சவுண்ட்லாம் கேட்டுச்சு. குளிச்சு சரின்னு போனோம். திரும்பி பார்த்தா ரைட் சைடு திரும்பி பார்த்தோம்னா கும்மு இருக்குது. இது ஆன் பண்ணோம், லைட் ஆன் பண்ணிட்டு ஒரு முறுக்கு பார்த்தோம், டச் ஆயிடுச்சு. திரும்பி ஒரே செகண்ட்ல திரும்பி வந்துட்டோம். சொல்றது நைட் ஒரு மணிக்கு வந்துச்சு. ஓம் கதிர் ஓடி காட்டுல ஓடி கரடி வந்து உட்காந்து தம்பி போலாம். லைட் ஹெட்லைட் இருக்கிறப்ப, ஹெட்லைட் இல்லாதப்போ ஒரு வியூ இருக்கும் பாரு. ஆஃப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ ஹெட்லைட் போடு. யார் உழப்பில் ஹெட்லைட் போடு. இல்லை மணி நேரம் ஃபுல்லாக போடுறா. இப்பெல்லாம் பண்ணினா தான் ஏதோ வரது. அது போக இந்த ஏரியா தான். நானும் அஜய் இந்த இடத்துல தான் வந்து லைட் எடுத்தோம். எடுத்த உடனே ஒரு இதான் லைட் மட்டும் போட்டாங்க. போட்டு தம்பி திரும்பிடுறான்னு திரும்பி வச்சேன். காட்சி வாங்கலான்னு போனோம். காடு வேணுமா உயிர் வேணுமான்னு முக்கியம் பண்ணுவோம். காடு தேவை, உயிர் தான் முக்கியம். வண்டியில போகும்போது காட்டுக்குள்ள முட்டுது என்ன பண்ணிருப்பீங்க? பறந்துருப்பீங்க ஸ்கூட்டி. அந்த வண்டியே ஆடிட்டு தான் இருந்துச்சு. ஆமாம் போயிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இங்க அம்புலி வீடு வேற இருக்குன்னு இருக்காங்க. நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம வந்து ஏதோ டூரிஸ்டாக வந்திருக்கோம், ஒரு சுற்றி பார்க்குறோம், நாமளே இவ்வளோ கஷ்டமாக போயிருக்கோம். இதுவே அந்த வீரப்பெல்லாம் இந்த காட்டில் தான் இருந்தாப்புல. அப்போல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க, நைட்லையும் எப்படி இருந்திருப்பாப்புல, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்திருப்பாங்க. இதில் நெருப்பு மூட்டினோம்னா வந்து போலீஸ் சந்தேகம் வந்து பிடிச்சி விடுவாங்க. யோகப்பட்ட விஷயம் இருக்குது. ஏன்டா ஆனால் எப்படி தங்கிட்டாங்க போன? அதான் பாருங்க, அவ்வளோ பெரிய மரம் எப்படி நினச்சே பார்க்க முடியல. நீங்களாம் சத்தியமாக எப்படி தங்கியிருப்பாங்க? அந்த காடு எப்படி இருக்கு? இந்த அமேசான் காட்டில் எப்படி இருக்கும்? அமேசான் காட்டில் வந்து சில இடத்துலலாம் வந்து இதுவே கிடையாது. சூரிய வெளிச்சமே இல்லையா? சூரிய வெளிச்சம் இல்லை. ரெண்டாவதுரா ஆராய்ச்சி பண்ணுறவங்க பண்ணவே விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த அமேசான் காட்டில் மட்டும்தான் எந்த லெவல் ஆஃப் என்ன சொல்கிறது, காட்டுவாசி குரூப் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு குரூப் இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி இன்னொரு குரூப் வந்து எங்கேருந்தோ இருக்காங்க. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, டீப்பில் எவ்வளோ பெரிய காட்டுவாசி குரூப் இருக்காங்க கண்டே பிடிக்காமல் இருக்காங்க. லாங்குவேஜும் தெரியாமல் இருக்காங்க. எத்தனை காட்டுவாசி இருக்காங்க, என்னென்ன ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க, அதுபோக அவங்க லாங்குவேஜஸ் என்னன்னு இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அமேசானில் மட்டும்தான். அந்த காட்டில் ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டோம்னா ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் நல்ல பார்த்து வீடியோ வச்சு சத்தியமா யானை தான்டா. வளைச்சிட்டு வேணா பாட்டோம்ல யானை இருந்தா அம்மா யானை இருக்கும்டா. கம்மனு நோண்டாம யானை பார்த்தோம் இருக்கு. இப்ப திருப்பி நான் காரை வளைச்சிக்கலாம் கூட போயிடலாம். அப்படியே திருப்பி யானை சத்தியமா டச் ஆனது. கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் வளைக்க கூடாது, கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு வளைச்சிக்கலாம். ஆமா. நீ கட்ட ஓட்டிக்க விட்டா யானை வந்து நான் ஒரு 50-60 போனாலும் ஓடி நினைச்சேன். பார்த்தா யானை பக்கத்துல போனோம். கல்லாட்டு இருந்துச்சு யானை. நம்மளை பார்த்து திரும்பி நம்மளை பார்த்து வந்துச்சு. என்னது டீசல் இருக்குடா, அரை டேங்கே இருக்குடா. போற வழியில அடிச்சுட்டு போய்க்கலாம், அது வேற விஷயம். அரை டேங்க் இருக்கும்போது எனக்கு திருப்பி இப்ப அந்த சைடு போகணுமே அப்படின்றதுதான் ஒரு மாதிரியே பயமா இருக்கா? பயம்லாம் இல்ல. நாங்கள் யானையை பார்த்தோம், அது குட்டி யானை தான். அப்படின்னா அம்மா யானை இருக்கும். யானை வந்து எப்படி இருக்குன்னே தெரியல, என்ன கான்செப்ட்ல இருக்குன்னே நமக்கு இந்த டைம்ல ஓடி தொலைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நான் தான் பயம். எங்க யானை அதுவே தெரியல, ஒரு உருவம் தெரியல, கல்லு மாதிரி இருக்கு. போய் தொலைஞ்சிடலாம். எங்க நீ கொஞ்சம் போயிருடாடே. நான் 20லயே போவேன். யானை வேணா, நீ கொஞ்சம் போயிரு.
யானையுமே பாசம் போய் தோணா ஒரு நிமிஷம் தான். கார் சவுண்ட் எப்படி இருந்துச்சு கல்லுக்கு தெரியுது கல்லு எப்படி நீட்டா போயிரு. யானை இல்லை இந்த சைடு போயிருந்தேன் அப்போ இங்கே தான்டா சாப்பிட்டுருச்சு ஏய் நீ போயிடாடே பாலா. ஐபிஎம் போடுங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இருக்கு இங்கே தானே இருக்கும் பாருங்க. டேய் நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டோம்? ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்துட்டோமா? 3 கிலோமீட்டர் வந்து இப்போ போயிருக்காடே ரூமுக்கே போயிருக்கா. நமக்கு இந்த தாங்காது. 4 கிலோமீட்டர் இந்த டரிச்சு தாங்காது. பயத்தில் தாட்டி இவனுக்கு வேகமா ஓட்டினா வளர்ச்சிட்டு யானையை வீடியோ எடுத்து கம்முன்னு போகலாம். அந்த யானைகிட்டே போயிட்டு இருந்தோம்னா யானை வெறியாக ஏதாவது பண்ணிட்டு போக மாட்டுது. 2 டைம் யானை ஃபர்ஸ்ட் டைம் யானை தவிர்த்து தான் வந்துச்சு. அதை புரிஞ்சுக்குங்க. கார் 2 சொல்ல சொல்ல அதனால கடை ரைட்ல இல்ல லெஃப்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டர்ல கீட்டில போயிருந்தீங்க. பாடியாக்கி டேய் அந்த ரெசார்ட்டுக்கு வழி தெரியும். இந்த ஆள் நம்பாத. இந்த ஆள் ஓட்டப்பந்த ஆளு ஓடிடுவாரு. நீ தான் மாட்டிப்ப. ஒரு அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் எவனையும் ஃபர்ஸ்ட் கிடைத்தா செஞ்சுட்டு தான் அடுத்தவங்களை பிடிக்கும். அந்த ஒருத்தவங்க செய்யறதுக்குள்ள நாம ஓடிடுவோம் நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ மாட்டிடுவ கண்டிப்பா. ஏன்னா எந்த அனிமல்ஸும் வந்து என்னை பிடிச்சிடும் ஈஸியா. ஆனா 2 பேரா போற இடத்துல நான் ஒருத்தவங்க ஃபர்ஸ்டா முடிச்சு போயிடும் நம்பிக்கை இருக்கு. சொல்லிக்கலாம் கண்ணாடியில உடைக்காது. வந்த உடனே என்ன தெரியுமா, ஒன்னா தும்பிக்கை வச்சு நம்ம வண்டியை அடிச்சிரும், இல்லாட்டி காலை மேல வச்சிரும் வண்டி மேல. 2மே டேமேஜ் தான். ஆமா அதாங்க அதுக்கே பின்னாடி தான் உடைய. என்னடா பேசுறீங்க? கண்ணாடி உடையுமா? காலெல்லாம் மேல வச்சுச்சுன்னா வண்டி நவரவே நவராது. பயப்படாத நான் இருக்கேன். 500 கிலோ சிங்கம் மாதிரி காய்ஸ் இப்போ நாங்கள் வந்து த்ரில்லிங்கான எஃபெக்டில் வீடியோ எடுத்துருக்கோம். இந்த வீடியோலாம் பாருங்கள். அது போக காலையில் வந்து இந்த ரெசார்ட்டு நாங்கள் போன வழியில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சூப்பரான சீனரி வைக்கிறோம். இதுவா அப்படி இருந்தது, அதுவா இப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆயிரும். டரிச்சு தான்டா. யானைக்கு முன்னாடி எல்லாருமே டரிச்சு தான்டா. கம்முன்னு போகலாம். எங்கள் ரெசார்ட் நேற்று நைட் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். ஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரே ஸ்டே இதுதான். ஒரே ஸ்டே, நிறைய ஸ்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ஒன்று தான் வந்து 40-50 ஸ்டேவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 40-50 ஸ்டேவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து இது மட்டும் இருக்குது. அதுவும் இந்த இந்த சுற்று வட்டாரத்துலேயும் இது ஒன்று தான் வந்து ரெசார்ட்டாகவே இருக்குது. மீன்ஸ் நீங்கள் ஸ்டே பண்ண நினச்சாலே இங்கே தான் ஸ்டே பண்ண முடியும். இந்த இடத்தோட லொக்கேஷன் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறோம். அன்னைக்கு டியூ இந்த ரெசார்ட்ல யானை வரும், அப்பப்போ குரங்கு வரும், கரடி, ஃபேமிலி செங்குரங்கு வந்திருக்கு. கரெக்டா 8 மணி 7:50 8 மணிக்கு ஒரு யானை வரும். யானை பெரிய கொம்பு வச்சு யானை. அது தெரியும். நானும் அதை போய் சாக பார்த்தா எங்களுக்கு தெரியல. கரெக்டா அதே ஸ்கூட்டில போறாங்க. போயிருந்தவங்க யானை பிடிச்சி வீசிருக்கோம் தும்பிக்கிறோம். என்ன ஆயிருப்பாச்சு நீ முறங்கா மாதிரி அதுக்கு, நான் கத்திரிக்காய் மாதிரி எல்லாருமே முறக்காதான் இருக்கு. பிடிச்சிருக்கும் பாலா. நீ எல்லாம் என்ன வெஜிடபிள்ஸ் அனலைஸ் பண்ண முடியாது. 5 நாளுக்கு முன்னாடி இந்த இடத்துல யானை வந்திருக்காமா பெரிய லெவல்ல. அந்த போல தூரம் வச்சுக்கிட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறோம், பாருங்க. ஏய் வா, ஏய் வாடாலே. ஏய் வா, ஏய் ஏய் வாடா வாடாலே. ஏய் ஏய் வாடா குண்டா. ஏய் குண்டா குண்டா. ஏய் குண்டா